என்ன நெளிச்சிட்டு வர பிளேட்லாம் கழுவி ரெடி பண்ணு போயா. ராம்கி என்ன இதெல்லாம் சீக்கிரம் க்ளீன் பண்ணு. போய் இதை கழுவி கொண்டா. என்ன வச்சிட்டு இருக்கீங்க? என் பழப்ப நான் பாத்துக்கிட்டு போறேன். ஆள விடுங்க. ஹலோ, துபாய் பிளைட்ல நான் ஏற வரைக்கும் நீ இந்த வேலை செஞ்சா துபாய் பிளைட் ஏறுறது. அந்த மச்சராஜா நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தனால மும்பைல இருந்து ஹைதராபாத்துக்கு வந்தோம். இங்க இருந்து பின்னாடி போற வழி தவிர முன்னாடி போற வழி தெரிய மாட்டேங்குது. டிப்ரெஸ் ஆகாத ராம்கி. என்னடா டிப்ரெஸ் ஆவறேன்? சீன் இந்த ஹைதராபாத்ல இருக்கா? அட பார்த்தா வழி காட்டுவா. நல்லா காட்டுவான். அவ்வளவுதான். நீங்க துபாயில இறங்கினதும் ஆளுக்கு 2 பெட்ரோல் கேன் கொடுத்துருவாங்க. எரிச்சிக்க வேண்டியதுதான். 2 எல்னி வெட்ட சொல்லு. நிஜமா சார்? அட எங்க அப்பா மேல ஆன. இப்பதான் ரீசெண்டா ராமகிருஷ்ண கேங்கன்னு ஒரு கேங் இறங்கிடுச்சு. பெட்ரோல் எரிச்சு கை வலிக்குதுன்னு போன் பண்றானுங்க. அவன டாலரை குவிக்கிறாங்கப்பா. இங்க பாருங்க, எனக்கு பணம் முக்கியம் இல்ல, ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம். சாதாரணமா நான் 1 லட்சம் ரூபாய் வாங்குவேன். ஆனா நம்ம முன்னாபாய் முகத்துக்காக 75,000 ரூபாய்க்கு மாப்பிளசாமி, தாத்தாஜி எப்ப இருக்க? நல்லா இருக்கியா? என்ன நடந்துச்சு? என்ன கரெக்டாங்க? என்ன இவங்க அடிக்கானுங்க? யாரா நீங்க? யார் நீங்க? இவன் மும்பைல எங்களை ஏமாத்திட்டு வந்தான் சார். மும்பைல தானே ஏமாத்துறான், இங்க ஒண்ணு இல்லையே. என்ன சார் இது அநியாயமா இருக்கு? என்னடா ஓவரா பேசுற? சுட்டு பொசிக்கிடுவேன். வேண்டாம் சார். வேண்டாம். என்ன பத்தி சொல்ல அவங்க கிட்ட. போங்கடா போங்கடா. போலீஸ் அப்படி பண்ணா நம்ம யார்கிட்ட போய் சொல்றோம்? ஐயா சாமி கொஞ்சம் இருக்கு. ஏன் சீனு போட்டோ இங்க இருக்கு? இவனும் எங்க மாதிரி ஏமாந்தவன் தான் சார். இவன் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா, எனக்கு தெரியும். எங்க சிஐ சாருக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அந்த ஆளுக்கு அப்பளம் தான். ஹலோ மாப்பிளசாமி, சீனு, துபாய் சீனு. சொல்லுங்க பாஸ். என்ன இப்ப தாத்தாஜி விட்டுட்டியாம்ல? எங்க 2 பேருக்கும் கொஞ்சம் பிசினஸ் டிரான்சாக்சன் இருக்கியா? காவல் காக்குற உத்தியோகத்தை விட்டுட்டு அந்த களவாடியோட உனக்கு பிசினஸ் இருக்கு. என்ன half an hourல அந்த தாத்தாஜி கிட்ட ஒப்படைச்சிடணும். முடியாது. முடியாது நீ அப்படியே. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா half an hour முடியாது, 1 hourல முடியும். தாத்தாஜி இதெல்லாம் சொன்ன வீடு. எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் தான். நான் லக்கி நம்பர். இத பாரு, நீ இவ்வளவு பெரிய பிசினஸ் கொடுத்ததுனால அதுல 50% உனக்கு கொடுத்துறேன். மறுபடியும் வந்து பாக்குறேன். நீ மறுபடியும் வரவே. அதான் அவ்வளவு பணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எங்களை எப்படி ஞாபகம் வரும்? மாப்பிளசாமி அந்த மாதிரி ஆள் கிடையாதுன்னு தெரியல. ஓகே ஓகே ஓகே. லக்காய் மஃபிலி கலிமா. ஏன் தாத்தாஜி அங்கே நின்னுட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ள வா. ராரா சரசுக்குராரா. எல்லாரும் மாதிரி நீங்களும் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. நான் தாத்தாஜி இல்ல, பின்ன நேதாஜி. நேதாஜிம்ல நானும் தாத்தாஜியும் சேர்ந்து பிறந்த ரெட்ட பிள்ளைங்க. நான் பாசிட்டிவ்னா அவன் நெகட்டிவ். உட்காரலாமா? கொஞ்சம் தேங்க்ஸ் அம்மா. அவன் துபாய்க்கு அனுப்புறேன்னு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். ஆனா நான் யாரையும் ஏமாத்தாம எல்லாரையும் துபாய்க்கு அனுப்புறேன். இது கூட சேம் பிசினஸ் நேதாஜி சார்? ஆமா தம்பி, உங்க எல்லாரையும் நான் துபாய்க்கு அனுப்புறேன். ராமகிருஷ்ணா. என் பேர் ராமகிருஷ்ணன் எப்படி உங்களுக்கு தெரியும் ஜி? மாப்பிளசாமி சொன்னா. என் தம்பிக்கு 75,000 ரூபாய் கொடுத்தீங்களா? எனக்கு 50,000 ரூபாய் கொடுங்க, நான் துபாய்க்கு அனுப்பி வைக்கிறேன். தம்பிக்கு 75,000 கொடுத்தோன்னு எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? அது அவனோட பிக்சர் ரேட். பிரிஞ்சிருச்சா? இது தாத்தாச்சி இல்ல, நேதாஜி. அப்ப வரேன் தம்பி. ஆனா உட்காருங்க, சும்மா அவசரப்படுறீங்க. எங்களை வேற துபாய்க்கு அனுப்பி வைக்கிறதா சொல்றீங்க. இன்னைக்கு நீங்க எங்க கூட சேர்ந்து பீர் அடிக்கிறீங்க. என்னடா கூச்சமா இருக்கு. சரி பரவாயில்ல. துபாய்க்கு எங்களை கூட்டு போவீங்கல்ல? கண்டிப்பா. எதுக்கு உனக்கு டவுட் வந்துச்சு? இவர் அந்த தாத்தாஜி அளவுக்கு கைத கஸ்மால சோமாரி இல்ல. கரெக்ட் தான் சார்? ஆமாமா, அவன் உங்களை ஏமாத்தினதை நினைச்சு உங்களுக்கு ரொம்ப எரியுது போல இருக்கு. எந்த அளவுக்கு எரியுதுன்னா அதை எப்படி சொல்றது, என்னவென்று சொல்வது? இதுக்கு போய் எதுக்கே பாட்டு? இவரையே கொஞ்ச நேரம் தாத்தாச்சி நினைச்சுக்கிட்டு போச்சு. உங்களுக்கு ஓகே சார்? இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறப்ப அந்த மாதிரி விளையாட்டுலாம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஒத்துக்கிறீங்க? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுடா. இப்ப இவர் தான் தாத்தாச்சி. வணக்கம். முந்தா நாள் உங்க அண்ணன் நேதாஜியை பார்த்தோம். எப்படி இருக்காங்க? உங்களை பத்தியே இருப்பாரு. ஆனா அந்த மனுஷன் தெய்வம். உங்களை மாதிரி டுமாங்கி இல்ல. ஏண்டா தாத்தாஜி, எங்களை துபாய்க்கு அனுப்புறதா சொல்லி மும்பை எடுத்துருட அலைய விட்டியே. என் துபாய் சிலுங்கிற டைட்டிலுக்கே ஒரு பெரிய அவமானத்துக்கு ஏற்படுத்திட்டா. நேதாஜியோட தயவால தாத்தாச்சியை நோங்கிட்டோம். தாத்தாச்சி கூட்டம் ஓவர். அப்ப நேதாஜி கூட்டம் அவன் என்ன செஞ்சா? தாத்தாச்சியோட அண்ணன் சொன்ன போய்க்கு டென்ஷன் பண்ணாதீங்க நேதாஜி. எங்களை துபாய்க்கு அனுப்புறேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு அபிஷேகம் பண்ண போறோம். அபிஷேகமா? அபிஷேகம் பண்ண இப்ப பில்கெல்லாம் கிடைக்காது. பால அபிஷேகம் இல்ல பின்ன. நேதாஜி நல்லா ஒத்துழைக்கிறாங்க. போதுண்டா, அபிஷேகம் முடிஞ்சுடுத்தோ. என்ன நடந்தது இல்லையா? சூப்பரா நடந்துச்சியா? ஏன் பண்ண கிளம்பிட்டேன். இனிமே என்ன இருக்கு? எங்கேயோ என்ன உதைக்கிற மாதிரி இருக்கு. உங்களை உதைக்கிற பொருட்களமா இல்ல நேதாஜி, நீங்க கிளம்புங்க சொல்றேன். நெசம் தானே? நீ போ. தாத்தாஜின்னு கூப்பிட்டா நீ ஏன்டா திரும்ப? இம்மா நேரம் நடிச்சுக்கிட்டு இருந்தல, இன்னும் அதிகமாயிடுச்சு.
இப்ப இந்த ஃபயர் ஒண்ணு துரத்திக்கிட்டே வரும். முதல்வன் சினிமால அர்ஜுன் மாதிரி தப்பிக்கிறியோ இல்ல ஊமை விழிகள்ல ரவிச்சந்திரன் மாதிரி தீயில வெந்து சாகறியோ நீயே டிசைட் பண்ணிக்க. ஈடுபட ஓடடா. என் பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு வைப்பனான்னு ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனா அவ அதிர்ஷ்டம் சீனு மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. என்ன மாமா வர சொன்னியா? மாப்பிள்ள சாமி நீங்க எப்படி உள்ள வாங்க. சார் 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 உட்காராத. எந்த தைரியத்துல இந்த வீட்டுக்கு வந்த? அன்னைக்கு உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? உனக்கு கல்யாணம் ஆக இல்லன்னு சொன்னல. தங்கமான பையன் கூட அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இந்த சத்தியவாக்கு சாஸ்திரியோட அஸ்ட்ராலஜில அணு அளவு கூட பொய்க்காது. அத புரிஞ்சுக்க. மாப்பிள்ள சாமி உங்களுக்கு முன்னாடியே தெரியுங்களா? என் பொண்ணுக்கு தாய் மாமா முறை வேணுங்க. அவனை பிடிக்கலனாலும் சுபகாரியமாச்சேன்னு கூப்பிட்டேன். அந்த முறைய சாதகமா வச்சுட்டு இவாளுக்கு யாருமே இல்லங்கிற திமிர்ல அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டுலான்னு ராட்சச முயற்சி அத்தனையும் செஞ்சுட்டான். ஆனா அது நடக்கல, நடக்காது. தரித்திரம் பிடிச்ச ஜாதகம். நீங்க கைய பார்த்துதான் சொன்னீங்க, நான் பார்க்காம சொல்லிட்டேன். மாப்பிள்ள சாமி சார், நடந்தது என்னவோ நடந்து போச்சு. இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்க மரியாதையை காப்பாத்திக்கங்க. சரிங்க சார். அட்டென்ஷன் ப்ளீஸ். முகூர்த்தம் அனௌன்ஸ் பண்ண போறேன். நிகழும் சர்வதாரி வருஷம் பகுல பஞ்சமி வெள்ளிக்கிழமை காலை 5:40 திவ்யமான முகூர்த்தம். முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன செய்யறது? நீங்க எதுவும் செய்ய முடியாது. அவங்களுக்கு அச்சத்தை தான் அள்ளி போடணும். இனி ஏதாவது செஞ்சீங்கன்னு வச்சுங்க, அப்புறம் கொப்பளமாயிடும். கஜகஸ்தானை கண்டது எங்க அப்பாவின் இனா. காஞ்சியில் வாழும் மகாமகா காமாட்சி புண்ணியம். இஷ்டப்பட்ட ஃபிகரை பூட்டியே வாட்டினா தப்பையா. அட்டகாசமா எந்த அப்பாடம் முடிச்சாலும் உங்க அப்பாடம் முடிச்சாலும் ஓ அப்புல அப்பளங்கொப்பளவாரே. நடிகர் சல்மான் ராஜ் கடத்தப்பட்டுள்ளதால் நாடு முழுவதும் அவரது ரசிகர்கள் கலவரத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். எல்லா மாவட்டங்களிலும் சாலை மறியலும் போராட்டமும் நடைபெற்று வருகிறது. சல்மான் ராஜின் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் ஜின்னாபாயை கொன்றுவிடவும் என்று அவங்க கூப்பிட்ட பசங்க ஏதோ அறிவுக்கிட்ட பேசுறாங்க சார். நான் உங்க கஸ்டடியில இருக்கிறப்போ உங்களை பத்தி பேடா பேசுறது எனக்கு எவ்வளவு டேஞ்சர்னு அவங்களுக்கு தெரியல சார். ஐயோ எவனோ ஒருத்தன் மரணி ஊத்தி கொடுத்துக்க போறானே. டேய் வேடா, நீ செத்துட்டு அந்த கேஸ் ஏன் தலையில விட கர்மண்டா சாமி. சல்மான் ஏதோ தெரியாம பண்றாங்க, மன்னிச்சிருங்க சார். சல்மான் ராஜ் இவனுக்கு நம்ம யாருன்னு தெரியக்கூடாது. எவன் இந்த கைட்டு போலீஸ் முகத்தை மூடிக்கிட்டு இருக்கானே. பயப்படாத, உங்ககிட்ட வேலை முடிஞ்சது. சந்தோஷமா சாப்பிட. சாரி. என்ன விட்டுருங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாத பாய். நீங்க என்ன கொண்டுடுவீங்கிற பயத்துலதான் நான் ஓடி ஒளிஞ்சேன். அவன் எதுக்காக அப்படி செஞ்சானே எனக்கு தெரியாத சின்ன பாய். உண்மைய சொல்லிடு. நிஜமாவே தெரியாத பாய். சினிமால கூட இவ்வளவு வயலன்ஸ் இருக்காதே. யார் இவன் போலீஸா இருந்து வேடிக்கை பாக்குறான்? எது தப்பு பண்ணல போய் என்ன கூடாதீங்க. கதிர் பாய், நான் ஜின்னா பாய் கிட்ட போகல. வழியில என்னோட அடிச்சு போட்டு பணத்தை எடுத்துட்டு போயிட்டான். அது மட்டும் இல்ல பாய், அவன் ஜின்னா பாயை கொலை செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயம் ஜின்னா பாய்க்கு தெரிஞ்சாகணும். அஜேஷ் ஜின்னா பாய். அவன் எங்க இருக்கான்? அஜேஷ் கேக்குறன்ல, அவன் எங்க இருக்கான்? அவன் பக்கத்துல தாண்டா இருக்கேன். கேடுகட்ட சொரிநாய். என் தம்பிய கொலை பண்ணல, அதை விட கொடூரமா நான் உன்னை கொல்லுவேன். நீ என் ஃப்ரெண்டையும் தங்கச்சியும் கொன்னது எவ்வளவு நிஜமோ, நீ என் கையால சாக போறதும் அவ்வளவு நிஜம். நீ தப்பிக்க முடியாது. நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியுமா உனக்கு? சைத்தான், சைத்தான் கிட்ட. நீ ஆம்பளையா இருந்தா, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா, நான் எங்க இருக்கேன்னு சொல்றேன் வா. இல்ல நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் வரேன்டா. அப்பளமா கிளண்டா உன்னை. என்னாச்சு ஜின்னு பாய்? என்னை விட அதிகமா அவன் தான் என்ன கொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான்.
அவன் இங்க வர்றதா இருந்தாலும் நாம அங்க போறதா இருந்தாலும் ரெடின்னு சவால் பண்றான். அப்புறம் என்ன வான்னு சொல்ல வேண்டியதானே? அவன் ஒரு போன் பண்ணி போலீஸ்க்கு சொல்லிட்டா நம்ம எல்லாரும் மாட்டிக்குவோம். அவன் யாரு எங்க பதுங்கி இருக்கான்னு உடனே கண்டுபிடிக்கணும். அப்பளமாக்கிடுவான். என்ன சொன்னீங்க? ஏய், என்ன சொன்னான்னு ஒரு தடவை சொல்லுங்க ப்ளீஸ். அப்பளமாக்கிடுவேன்னு சொன்னான். ஓ, இப்ப நீங்க தேடுறது இவன் தானே? டிசிபி ஹியர். டிசிபி, என் தம்பிய கொண்டது வேற யாரும் இல்ல, உன் அன்பு மச்சான் சீனு. சல்மான் ராஜ் உயிரோட இருக்கணும்னா நீ பறிமுதல் பண்ண என் பணத்தை உன் மச்சாங்கிட்ட கொடுத்து அனுப்பணும். எங்க வரணும் எப்படி வரணுங்கிறத அப்புறம் சொல்றேன். ஹலோ ஹலோ வெயிட். என்னங்க ஜனாபா இது? நீங்களும் எங்க டைரக்டர் பிரசாத் மாதிரி யோசிக்கிறீங்க. அந்த சீனை எனக்கு சொந்தமா பண்ற எனக்காக வரதுக்கு. அவன் வருவான், உனக்காக இல்ல எனக்கா. யாரையும் கொண்டதுக்கு நீ போய் அவன் தம்பியை கொண்டுட்டு வந்தியா? இப்ப அவனுதான் செஞ்சுட்டா? நான் துபாய் போக பணம் கேட்டப்ப நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்காக்கா? வட்டி எவ்வளவு தருவன்னு கேட்டேன். ஆனா அவங்க நான் கேட்காமலே எல்லாம் செஞ்சாங்க. அந்த அளவுக்கு பாசம் காட்டினவங்களை என் கண்ணு முன்னாடியே கொல்றப்ப என்னால காப்பாற்ற முடியலக்கா. அவனை பிடிக்கிறதுக்கும் பனிஷ் பண்றதுக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த வேலை உனக்கு இருக்குதா? என்ன செஞ்சது உங்க டிபார்ட்மெண்ட்? எப்ப பார்த்தாலும் செல்லையும் பிஸ்டலையும் கையில வச்சுக்கிட்டு ஊரை சுத்தி சுத்தி வந்ததை தவிர உருப்படியா ஏதாவது செஞ்சிருக்கா? ஆனா சீனு அவன் இடத்துக்கு போய் அவன் கண்ணு முன்னாடி அவன் தம்பிய கொன்னுட்டு வந்திருக்கான். டேய் சீனு, எதுக்கு எடுத்தாலும் நான் உன்னை தப்பாவே பேசிட்டு இருந்தேன். உன் நண்பனுக்காக இவ்வளவு பண்ணிருக்கேன்னா உனக்கு ரொம்ப நல்ல மனசுதான். அதனாலதான் நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கறேன். நீ கொஞ்சம் சும்மா இரு, உனக்கு எதுவும் தெரியாது. என்னடா எனக்கு தெரியாது? உங்க போலீஸ் அவன் தலைக்கு இவ்வளவு விலைன்னு நிர்ணயம் பண்ணிட்டீங்கல்ல, இப்ப அவனை எவன் கொல்றானோ அவன் தான்டா போலீஸ். எல்லாம் சீனு கண்ணா, நீ போய் அந்த போறப்பாக்க போட்டு தள்ளு. நான் உனக்காக என் மாரியாதை வேண்டிக்கிறேன். ஆமாங்கண்ணே, நம்ம சீனு மச்சான் அனுப்பி வச்சா அவனுக்கு பஞ்சாப் அப்பளம் தான். சினோ, you know that he's a crooked rogue. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீ ரொம்ப ஜாக்கிரதையா வைக்கணும். அவன்கிட்ட சல்மான் ராஜ் இருக்கிறத மறந்துடாத. ஹைதராபாத் ரயில்வே ஸ்டேஷன் சரியா மார்னிங் 11:30 to 11:45 பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல இருக்க பப்ளிக் போன் ரிங் ஆகும். ஹலோ, என்ன சந்திக்கிறதுக்காக நீ ரொம்ப துடிக்கிறல்ல? கொஞ்சம் அந்த ட்ராக்க பாரு. ட்ரெயின் கிளம்பிடுச்சுக்கண்ணா, நீ அதை கேட்ச் பண்ண. கரெக்டா 4 ஸ்டேஷனுக்கு அப்புறம் நீ இறங்கணும். நீ இறங்குறப்ப ஒரு போன் ரிங் ஆக ஆரம்பிக்கும். ஐ வில் ஜஸ்ட் கிவ் 3 rings. 3 ரிங் தான் தருவேன். ஓகே? நீங்க 3 ரிங்கு தரேன். நீங்க அதுக்குள்ள அவன் எடுக்காம போயிட்டானா? குட் क्वेश्चन. நீ இந்த மாதிரி கேள்வி கேட்க அப்புறம் இருக்க மாட்ட. ஆக்சுவல் கேம் இப்பதான் ஸ்டேஷனுக்கு வெளியே ஒரு மண் ரோடு தெரியுதா? அந்த ரோட்ல நீ ஓடி வரணும். 10 கிலோமீட்டர் தூரம். அதுக்கான டைம் 10 நிமிஷம். நோ டவுட் ஜின்னா குரு, உங்களுக்கு அப்படியே பிரசாத்தோட ஐடியா தான். ஆனா பின்ன எனக்கு குரு 10 நிமிஷத்துல 10 கிலோமீட்டர் எவ்வளவு ஓட முடியும்? சினிமால கூட நடக்காது, ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப உன்ன கொண்ட ஜனங்க ஒத்துக்குவாங்களா? பாத்துக்கிறேன்னா.
அவன் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவன் உங்களை ஒண்ணு செய்ய மாட்டான். உங்க ஆத்திரம் தீர அவனை கொல்லுங்க, எனக்கு லைன் கிளியர் ஆயிடும். என் கண்ணெதிர துடிக்க துடிக்க என் தம்பிய கொலை பண்ணல. இப்ப பாரு சின்னபாய், என் மது எனக்கு வேணும். அவளை ஒண்ணு செஞ்சாத ப்ளீஸ். புல்லட் தீர்ந்து போச்சே. ஹீரோ எப்படி மேனேஜ் பண்ணுவான்? சாகறதுக்கு நான் ரெடி. சுடு. ஐ எம் நாட் ரெடி. ட்ராப் த கன். இந்த ஐடியாவை அவன் பிரசாத் கிட்ட சொல்லணும். கடவுளே, இனி நாம இங்க இருக்க கூடாது. எவையானே ஏன் மூஞ்சி முடிக்கிட்டு சுத்துற? நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீ என்ன ரஜினிகாந்தா இல்ல விஜயகாந்தா? சார், நீங்க பெரிய ஹீரோவா இருக்கான், அதுக்காக என்ன கண்ட்ரோல் பண்ணாதீங்க. பஞ்சாவடி சர்க்கிள் மாப்பிள்ள சாமி, நான் தெரியாதவங்கள இருக்க முடியாது. மாப்பிளசாமி, ஆ. நீ ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்தா ரவுடிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவியா? உன் மண்ட வளர்த்த மீடியால பேசுற. ஹாய் ஹீரோ. அறிவு கிட்ட முண்டோம், நல்லா மாட்டிக்கிட்டேன். சுதந்திர தின விழாவில் கைதிகளுக்கு வாழ்த்து சொல்றதுக்காக இந்த சிறைச்சாலைக்கு வந்திருக்கிற பயர் ஸ்டார் சல்மான் ராஜ் அவர்களை கொடியேற்றி வைக்கும்படி கேட்டுக்கிறேன். ஓகே ஓகே. ஹீரோவா என் கேரியர்ல எவ்வளவோ மேடு பள்ளம் பார்த்துட்டேன். எத்தனையோ தடவை சல்மான் ராஜ் கதை முடிஞ்சதுன்னாங்க. ஆனா மக்கள் தான் எனக்கு மறுபடியும் லைஃப் கொடுத்தாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் சமீபத்துல கடத்தப்பட்ட சங்கடமான விஷயம். இந்நேரம் எனக்கு சமாதி கட்டி மலர் வழியை வச்சிருக்கணும். ஆனா எனக்கு லைஃப் தந்து உயிர் பிச்சை தந்த ஹீரோ, ப்ளீஸ் கம் டு த டயாஸ். பாருங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் செய்ய முடியாத வேலையை செஞ்ச ஒன்ன போலீஸ் ஆக்கின போலீஸ் டிபார்ட்மெண்டோட புத்திசாலித்தனத்தை நான் பாராட்டுறேன். கொடியேற்றலாம். நான் கூட ஏத்தக்கூடாது சார். செலிபிரிட்டி நீங்க தான் ஏத்தணும். நான் ஏத்தக்கூடாதியா? யூ ஆர் த ரியல் செலிபிரிட்டி, யூ ஆர் த ரியல் ஹீரோ. கை தெரியா பழைய எடுத்துக்கமா இந்த கண்ணா ஏன் இருந்தாலும் முதல்ல காப்பான். இப்படி திரும்பியா? ஏன் மாப்பிளசாமி திடீர்னு ஏன் இப்படி கிழவன் ஆயிட்டா? இவன் எப்போ கிழவன் ஆயிட்டான் சார். மெயின்டெனன்ஸ் சரியில்லாதனால ஒரிஜினல் முகம் தெரியுது. கோவிந்தா. பேர்ந்துரும். ஒரு எஸ்ஐய பார்த்து டேகின்னு சொல்ற பிளடி ராஸ்கல். சாரி கோவிந்தன் சார், ஒரு ரெக்வெஸ்ட். மது எப்படி இருக்க? அவங்க இப்போ மிஸ் மதுமதி இல்ல, மிஸ்ஸஸ் மதுமதி ஸ்ரீனிவாஸ் அலியாஸ் துபாய் சீனு. உங்களோட முதல்ல என்ன ஆகணும் இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்லுங்க சார். அப்பளம் அப்பளமாக்கிடுவேன்.